மாற்றினார் என்றால் அது மிக இல்லை. அவமானங்களையும் வெகுமானங்களையும் ஏற்றுக்கொண்டு வித்தியாசமான புறத்தோற்றத்தில் தோன்றுவதுடன் ஒரு புதுமையான வெளிப்பாட்டுடன் உணர்த்தும் உணர்வுகள், சிந்தனைகள், சிரிக்க வைத்து மகிழ்ச்சியூட்டுவது, நல் வாழ்க்கைக்கு நலமான வழிகாட்டுதலாக அமைத்துக் கொடுத்தது ஆகியவை இந்த திரைமேதையின் சிறப்பம்சங்கள். அப்படிப்பட்ட உணர்வுகளின் உன்னத கலைஞராக திகழ்ந்தவர்தான் சர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். ஒருவேளை சோற்றுக்கே தவித்த ஐரிஷ் இன குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து பின்னாளில் கோடிக்கணக்கில் சம்பாதித்தார் சாப்ளின். அவரே ஒருமுறை சொன்னார், பணத்தோடு வாழ பழகினேனே தவிர பணக்காரனாக வாழ பழகவில்லை என்று. காரணம், தனது பழைய லண்டன் நாட்களின் அடிவேரை அவர் மறக்கவில்லை, மறக்க விரும்பியதும் இல்லை. தொளதொளத்த கால்சட்டை, இறுக்கமான கோட், கால்களில் பெரிய பூட்சுகள், கையில் நடைக்கம்பு, முகத்தில் அதிகமான ஒப்பனை, பல்குச்சி அளவுக்கு மீசை, கோமாளி நடை, இப்படி ஒரு நாடோடி தோற்றம். இதுதான் சார்லி சாப்ளினின் அடையாளங்கள். திரையில் இந்த உருவம் தோன்றிவிட்டால் போதும், அரங்கத்தில் சிரிப்பலை தொடங்கிவிடும். இந்த நாடோடி உலகம் முழுவதும் மக்களை சிரிக்க வைத்தான், சிந்திக்கவும் வைத்தான். இந்திய தமிழக மக்களுக்கும் இந்த கலைஞனை ஓரளவு தெரியும். ஊமைப்பட கோமாளி நடிகர் என்று இவனை அனைவரும் அழைத்தார்.